வாழ்மதில அம்பிகை சக்தி வந்தனுக்கு அருள் புரே அம்மையடமிருக்கும் ஈஸ்வரியே எனக்கு அருள வருவாயம் தாயை நெஞ்சி மூட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேலைதான் நாவே வந்து தடுமாறாமல் அப்பனை நற்கரலும் மங்கிடாமல் நெஞ்சு வந்து உணர்ந்திடாமல் எனக்கு நினைவு தர வேணும் நெஞ்சிலையும் நாவலையும் தாயை நின்னருள வருவாய ஏழகினி மனமிறங்கி இசைக்கருள வருவாய அம்மா இந்த எழுத்த ஓரெழுத்த சத்தியாடியாளுக்கு அருள் புரே எட்டு எழுத்த ஓரெழுத்த கருவருத்த கருவருத்த ஹரிராம ரகுராம அண்ணாசித மனவா ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீமிகினி அருள் புரி கோசரையால் திருமகன் கோதண்டனே கோதண்டனே குழந்தைக்கு நீ சிவனடைந்த பெருமாள் சிவனடைந்த சிறுமிக்கு நீ அருள் புரிவார் சிறு கண்ணி நல்ல விநாயகரும் கதைக்கருள வேணும் ஐயா சிவனடைந்த பெருமாள சிறுமிக்கு நீ அருள் புரிவார் மிளகுடையார் சாஸ்தாவே அருள் புரிவார் சத்தியான அம்மாளும் அடியாளுக்கு அருள் புரிவார் தவசிநாத சுவாமி ஐயா தவசிநாத சுவாமி ஐயா தவக்கு நீயும் வந்தருள்வார் தவ சக்தி அம்பிகையா அடியாளுக்கு அருள் புரிவார் மாட சுவாமி மாடத்தியாள் அக்கேனி மாட சுவாமி பேச்சியம்மா பிரம்ம சக்தி வண்ண பேச்சி அம்பிகையா இருளப்ப சாமியும்மா இருளப்ப சாமியும்மா மேட சுவாமி சுவாமி ஐயா மேடத்தியா அம்மாளும் வேட்டைக்காரன் சாமியோடு வேட்டைக்காரன் சாமியோடு மணி விளக்குல பிறந்த புள்ள மாயாண்டி மாசுடல சுடரோலியில் பிறந்த புள்ள ஐயாவான சுடல ஐயா முண்டமாய பிறந்த முண்டேன் சுடல மாயா எனக்கு முன்னால் நின்று அருள் புரிவார் சாமி தொப்பையில பிறந்த புள்ள செல்ல புள்ள
நவகருப்ப சீதாதேவி வளர்த்த மகன் ராமனுக்கு திருமகன்தான் கோட்டைக்கெல்லாம் காவக்காரன் கோட்டை வாசல் கருப்ப சுவாமி இந்த குழந்தைக்கு நீ அருள் புரிவார் முத்து நல்ல புதிய முத்து நல்ல புதியவன் சாமி முன்னால் நின்று அருள் புரிவார் சுவாமி ஐயா சுவாமி யானைக்கார சுவாமி ஐயா வந்தனுக்கு அருள் புரிவார் அழி நல்ல பூதத்தார் புத்திருக்கு வந்தருள் குதிரை நல்ல ஐயனார் இந்த குழந்தைக்கு நீ அருள் புரிவார் கழுவன் சுவாமி ஐயா கழுவன் சுவாமி ஐயா கதைக்கருள வேணும் ஐயோ சரி கழுவன் சாமி ஐயா கதைக்கருள அட்டகாளி 8 பேர் அட்டகாளி 8 பேர் அடியாளுக்கு அருள் புரிவாள் தாய கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வேணும் அம்மா கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வேணும் பேரு பெற்ற பேச்சியம் பேராண்ட ஈஸ்வரி உள்ளக்கு நீ அருள் புரி 3 முகம் கொண்டவளம் புறத்த ஆண்டவர் முக்கனிய முப்பூடாதி முன்னால் நின்று அருள் புரி சத்திய காளியம் தற்காக்க வேணும் சந்தேன மாரியம் சந்தோஷம் அருள் புரி கொலை செய்யலாம் வந்திருக்கும் சத்திய கொண்ட முத்தாரம் ஞானேஸ்வர மூர்த்தியை வந்தனுக்கு அருள் புரி ஈராத்தில் அமர்ந்தவளாம் இறக்கங்கூடி மாரியம்மா இன்பமுடன் வந்தருள்வார் அட்டகாளி 8 பேர் அட்டகாளி 8 பேர் அடியாளுக்கு அருள் புரிவார் ஆஞ்சனவின் தேவி ஹனுமந்தனு அருள் புரி மலகுடையார் சாசா முன்னால் நின்று அருள் புரி மங்கை காத்த சாசா வந்தனுக்கு அருள் புரி சுருவமுடையார் ஐயனார் சுருவமுடையார் அடியாளுக்கு நாட்டுலையும் நல்ல நாடு புகழும் நாடு செந்தாள பூச்சோரியும் அங்க சிவநல்லூர் நகரில் வாழும் மாடந்திரு நாமம் பெற்ற ஐயா நாமம் பெற்ற மாட சுவாமி புலவர் பாதம் அண்ணாவி மாட சுவாமி புலவர் பாதம் சாதி மல்லி பூச்சோரே என்ன சாதி மல்லி பூச்சோரே அந்த சடையபுரம் நகரதி வாழ்ந்தவர் தான் குருநாத் சமுத்திரமும் பெரு பெற்ற
சமுத்திரமும் பேரு பெற்று தாத்தா சமூக கோனார் புலவர் போர் சமுத்திரமும் தாத்தா சமூக கோனார் அப்படி வாடாமல்லே பூச்சோரியும் வாடாமல்லே பூச்சோரு வல்லவென்ற ஊரதி வாழ்ந்தவர் தான் குருநாதல் வில்லிசைகள் கவிகள் விருத்தம் போட்டு அறுத்தம் சொல் சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல் அங்க சுதிதவர மணிமா சுப்பிரமணிய நாமம் பெற்று சுப்பிரமணிய நாமம் பெற்று மாமா சுப்பிரமணிய புலவர் பாடறி எம்படிப்பறிய நாம் பாடறி எம்படிப்பறிய என்ன படிப்பறி நாம் பாட்டிலுள்ள வகை அறிவேன் பாட்டிலுள்ள ஏடறிய எழுத்தறே ஏட்டிலுள்ள வகையறே ஐந்து நல்ல வயதாதீர நாரியாத பிராயத்தில் என்ன அறிவுகளை படிக்கவை அம்மா அப்பா நாமார எனக்கு கற்று தந்த வாத்தியாரே அடியால் கனவுலையும் மறப்பதில்லை எனக்கு சொல்லி வைத்த அண்ணாவிய நான் சொப்பனத்தில் மறப்பதில்லையே நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தால் அடியால் நினைவொரு நாள் மறப்பதில்லை அப்பனே சொல்லால மறந்தால் நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை ஒன்ன மறந்தால் ஒன்ன மறந்தால் தங்கராஜ மறப்பதில்லை அப்படியே தங்கராஜ சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் நாங்க வணக்கம் செய்தோம் 6 பேர் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரே சாமி சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற கலைவார் அங்க தொழில் படித்த சீமாங்கள் உங்கள் பிள்ளையே மாரியம்மா மெளகுடையார் சாசாவோட வாசலில் ராமர் வில்வளைத்து ஐயங்கத பாடப்போ அனைவர்களும் கேட்டிட சாமியோட வாசலில் சாசங்கதை பாடப்போ சந்தோஷமா கேட்டிட
சொல்லதே சொல் குறைகள் இருந்தால் முன் சொல் பின்னால் வந்துட்டால் இல்ல பின் சொல் முன்னால் வந்துட்டால் அறிந்து நானும் பாடிட்டால் அறியாமல் பாடிட்டால் என்ன தெரிந்து நானும் பாடிட்டால் தெரியாமல் பாடிட்டால் யாரு விழ நூறு குற்றம் யாரி விளையே ஆதரிக்க வேணுமையோ பேரன்பு கொண்ட பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே பேரன்பு கொண்ட பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே வருங்கால மாணவர்களே மாணவிகளே இளம் சிங்கங்களே சிங்கிகளே வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே வருங்கால இளம் தோழர்களே சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் என்று சொன்னார் அதாவது ஒரு கோவில் கொடை விழா இல்ல ஒரு கல்யாணம் சடங்கு நல்லது கெட்டது நன்மை தின்மை எதை எடுத்தாலும் அந்த பெண்கள் வந்து இருந்தா தான் சபை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப நாம மிளகுடையார் சாஸ்தா வாசல்ல கொட்டு வேண்டாம் மேல வேண்டாம் வில்லு வேண்டாம் தாய்மார்கள் வந்து கொலோ போட்டா எப்படி இருக்குமுங்க வேண்டாம் வேண்டாம் பெண்கள் வந்து கொலோ போட்டாங்கன்னு வச்சுக்கோ சகல தெய்வமும் குதிச்சு 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 வந்து ஆடுமா. ஆமா அதே மாதிரி அருள்மிகு சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் வருங்கால மாணவர்கள் மாணவிகள் வருங்கால இளம் சிங்கங்கள் சிங்கிகள் வருங்கால வாலிப தோழர்களே அதாவது மிக சீரும் சிறப்புமாக அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாக அருள்மிகு ஸ்ரீ சிவனார் திருக்கோவில் அருள்மிகு அதாவது ஆமுத்து அருந்ததியில் வடிவாமாளுடைய திருக்கோவில் ஆமுத்து அருந்ததியில் வடிவாமாளுடைய திருக்கோவில் அதற்கு அப்பாலே அருள்மிகு ஸ்ரீ மெளகுடையார் சாஸ்தா திருக்கோவில் மெளகுடையார் சாஸ்தா திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மங்கையை காத்தர் திருக்கோவில் அதற்கு அப்பாலே அருள்மிகு ஸ்ரீ அதாவது சுருவமுடையார் திருக்கோவில் சுருவமுடையார் திருக்கோவில் கொடை விழா மிக சீரோடும் சிறப்போடுமாக அருள்மிகு ஸ்ரீ மெளகுடையார் சாஸ்தா திருக்கோயிலே அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாக அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்பேர் பெற்ற அரும்பெரும் கொடை விழா திருவிழாவில் மெளகுடையார் சாஸ்தாவுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் 61 பந்திக்கும் 21 கூட்டுறவுக்கும் அரும்பெரும் கொடை விழா திருவிழா அதாவது நாச்சியார்புரம் விளக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்து யாதவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட தென்காசி மாவட்டம் ஆலங்குள வட்டம் நாச்சியார்புரம் கீழ்புறமாக அமர்ந்துள்ள ஸ்ரீ மெளகுடையார் ஐயன் தர்ம சாஸ்தாவுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் நடுக்காட்டிலே அன்னம் கொடுக்கக்கூடிய நந்தகோனார் வழிவம்சத்தின் யாதவர் சமுதாயத்தின் சார்பாக அரும்பெரும் கொடை விழா திருவிழாவாக ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள் அச்சுதன் கண்ணன் அமுசத்திலே அவதாரங்களை கொண்ட இந்து யாதவர் சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட மெளகுடையார் ஐயன் தர்ம சாஸ்தாவுக்கும் 61 பந்தி 21 கூட்டுறவுக்கு அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாகவே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள். அதாவது எத்தனை ஊர் சமுதாயம் 5 கோவில் தேவஸ்தான கமிட்டி அம்மன் டிரான்ஸ் நிர்வாகம் குழு பொறுப்பாளர்கள் தலைவர் உயர்திரு கே தங்கராஜ் யாதவ் அவர்கள் தங்கராஜ் யாதவ் அவர்கள் வந்து ஓமனாங்குளத்திலே வாழ்ந்து வரக்கூடியவர்கள். துணைத் தலைவர் உயர்திரு மாரிமுத்து யாதவர் அவர்கள் வந்து எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் மேலே இழந்த கொள்ளலாம். அதற்கு அப்பாலே செயலாளர் உயர்திரு எஸ் முருகன் யாதவ் அவர்கள்
தொழிலாளர் கிளை சங்க தலைவர் விருதுநகர் துணை செயலாளர் உயர் திரு டி பாலசுப்ரமணியன் யாதவ் அவர்கள் வடக்கு கிடாரகுளம். அம்மா அதற்கப்பாலே பொருளாளர் உயர் திரு எஸ் மாரியப்பன் யாதவர் அன்னார் அவர்கள் புதுக்கோட்டை. துணை பொருளாளர் உயர் திரு எஸ் பட்டமுத்து யாதவர் அன்னார் அவர்கள் கோவில்பட்டி. ஆமா, இவர்கள் அதாவது 5 கோயிலுக்கு பாத்தியப்பட்ட அனைத்து சமுதாயங்களும் யாதவர்குல சமுதாயத்தின் சார்பாக அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெருவிழாவாக மெளகுடையார் ஐயன் தர்மசாஸ்தாவுக்கு ஆவணி திருவிழா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு கடைசி வெள்ளி சனி என்று மிக சீரும் சிறப்புமாக திருவாளர்கள் கோயில் கொடை விழா திருவிழா பெருவிழாவாகவே நடத்தி வருகிறார்கள். அப்பேர் பெற்ற அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேணும் என்று ஊர் சார்பாக வரிக்காரர் நாட்டாமை கணக்கப்பிள்ளை தருமகர்த்தா பொருளாளர் செயலாளர் பொக்கிசர் சார்பாக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த ஆலயத்திற்கு முதலாகவே நாமளே அழைத்து வந்துள்ளார்கள். அடியால் சிறு குழந்தை. எங்கள் கதைகளில் ஒரு குற்றங்குறைகள் இருந்தாலும் அடிதாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்சோல் பின்னால் வந்தாலும் பின்சோல் முன்னால் வந்துட்டாலும் யாமனா இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் பாடி சென்றிருக்கலாம், பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம், நீங்களும் கேட்டிருக்கலாம். அடியால் சிறு குழந்தை, கற்றது கையளவு கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். யாமனா இந்த ஆலயத்தில் பெரிய பெரிய புலவர்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அடியால் சிறு குழந்தை, நான் அனைத்தும் படித்தவளும் அல்ல, அனைத்தும் தெரிந்தவளும் அல்ல. ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது. அதனாலே அடியால் கற்றது கையளவு கல்லாதது உலக அழகு. அடியால் சிற்றறிவிக்கு எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே மிளகுடையார் ஐயன் தர்மசாஸ்தாவுடைய திருப்புகழை நாங்கள் பாட இருக்குகிறோம். பாடுகின்ற கதைகளிலே ஏதோ குற்றம் குறைகள் இருந்தாலும், சொல் குற்றம், இசை குற்றம், பொருள் குற்றம், ஏதோ ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும், முன்சொல் பின்னால் வந்தாலும் பின்சொல் முன்னால் வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த ஆலயத்தில் எடுத்தாலும் முதலாக அரிக்கும் சிவனுக்கும் உதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்தாக்கள் மெளகுடையார் ஐயனார் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுக்கும் அருள் கிடைக்கின்ற ஒரு ஐதீகம். ஆமா, அப்படியாக ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை குடி அழைப்பு தினம், மாக்காப்பு பூஜை. ஐயனார் பிறந்தாத்தான் சகல தெய்வம் எல்லாம் குதிச்சு வந்து ஆடுமா. அதனால ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்தாக்கள் அப்பன் மெளகுடையார் ஐயனார் என்ன விதமாகவே அவதரிக்கிறார் தெரியுமா? ஜோதி மதிமால் மழுகும் கங்கையோடு பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதில் கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினாலேந்த ஜோதி மணி ஒளி விளக்கு போல் 5 மைந்தர்கள் தோளில் பூநூலிலங்கத் தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்தா புகழை எடுத்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளே கைலாசத்தில்
கணத்தில் சிவமாலும் கொலுவேறு ஆதிவள்ளி என்னும் கைலாச அரணொடு பார்வதியும் கொலவேறுந்தாரே பார்கடலதில பள்ளி கொண்ட பச்சமலட்சுமியும் கொலுவேறுந்தாரே இந்தரலோகமனும் தன்னாதீன இந்திர இந்திரணியும் கொலுவேறுந்தார் பிரம்மலோகமனும் பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவேறுந்தாரே 30 தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் சேரோடு புலத்தீசரும் கலைக்கட்டு மாமுனியும் குலவேறந்தாரே அமரர் தேவர் நல்ல முனிவரோ அட்டதிக்கும் பாலகனும் குலவேறந்தார் ஆனை மூக தொந்திய கணபதியோ முகத்தோடு வேலை நந்தி தேவனல்ல படைகளோடு நந்தி தேவனல்ல படைகளோடு சாமி 4 லட்சம் கோடி பாப்படையோ அப்படியாக ஆதிவள்ளி என்னும் கைலாச மாமலையில் சங்கரன் சதாசிவன் சப்பாவருணன் காலகாலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் தில்லையம்பலன் திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட மழுவு துளியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையான பொசிட்டிட புலித்தோல் உடை ஆனைத்தோல் போர்வை உமா பார்வதி நேசிக்கும் கால சங்கரனும் கொலுவருக்க இன்னும் யாரெல்லாம் கொலுவருந்து வருகிறார் தெரியுமா? அப்படியே ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் அன்புளிர ஆகாய ஆகாய கங்காதேவி கொலுவருந்து ஆதிவள்ளி கையிலே கரை கண்ட கட்டுடனே தெய்வலோகரம்பையெல்லாம் திருநாடனும் ஆடுவார் ஊர்வசியா உல்லாசமா மனையா மிருதங்கமும் சுலத்தமையா திருநாடனும் சரஸ்வதியா சங்கர சங்கர சங்கீதங்கள் பாடுவார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச மாமலையில் சாச்சாதினி சிவபெருமானோடு சத்தி உமா பார்வதி கொலுவிருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? நாமளை வழிபட வேணுமையானா
மானிட மணற்களை பிறவி செய்ய வேணுமே என்றோ ஆண்டவன் பகவான் மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு காலக்கன்றுகள் ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணற்களை படைத்தோ ஆண்டவன் பகவான் அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணற்களை படைத்தோ படைத்த மானிட மணற்கள் எல்லாம் லோகிலே வாழ வேணும் என்று ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எறும்பு கடை யானை முதல் எண்ணுண்ணா மனுக்களை படைத்தோ கல்லுக்குள் இருக்கும் தேரை கற்பைக்குள்ள இருக்க சிசுவு முட்டைக்குள் இருக்கும் குஞ்சி முதற்கண்டு முக்கணன் சிவபெருமான் படைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து நாமளை போல மானிட மணர்களுக்கு ஆண்டவன் பகவான் 6 அறிவை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவுன்னா எதுக்கெல்லாமனு பறக்கும் பிராணிகளுக்கு 4 அறிவு, சரி விலங்குகளுக்கு 5 அறிவு, நாமளை போல மானிட மணர்களுக்கு மட்டும் 6 அறிவு. ஏன் 6 அறிவை கொடுத்தார்? பகுத்தறிவு என்றால் என்ன? உறவு முறை சொல்வதற்கு, சிரிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, மாமன் யாரு, மச்சான் யாரு, அண்ணன் உறவுனா என்ன, தம்பி உறவுனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு உறவுகளையும் சொல்லி அழைப்பதற்காகவும் நாம மனசுல என்ன இருக்கணும், சிந்தித்து செயல்படுவதற்காகவும் தான் ஆண்டவன் பகவான் 6 அறிவை கொடுத்தார். மனிதன் எவமையா சிந்திக்கா? யாருமே சிந்திக்குது. அதாவது ஒவ்வொருத்தங்க சிந்திப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த 5 அறிவு தான் இருக்கும். பார்த்துக்கோ, சிந்திக்க மாட்டாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். முன்ன எதை சொல்லணும், பின்ன எதை சொல்லணும், இதை சொன்னா வம்பு வருமே, இதை பேசினா சண்டை வருமே அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். இந்த சிந்தித்து செயல்படாதவனுக்கு எத்தனை அறிவு இருக்குமுங்க? 5 அறிவு படைச்சவன் தான். அந்த மிருகங்களுக்கு என்ன புத்தி இருக்குமோ அதே புத்தி தான் சிலவங்களுக்கு இருக்கும். அதே போல ஆண்டவன் பகவான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து நாமளை போல மனிதர்களுக்கு 6 அறிவை கொடுத்த பகவான் படைத்த மானிட மனுக்கெல்லாம் உலகத்திலே வாழ வேணும் என்று 14 உலகத்தை படைத்தார். 14 லோகங்களை 3ஆக பிரித்து அதலை சுதலை ஆதி பாதாளம். அதலை என்றால் ஆகாயா, சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம், ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. சிந்தித்து செயல்படுவதற்காக ஆண்டவன் 6 அறிவை கொடுத்து இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று சொல்லி 14 உலகங்களை படைத்து இரவென்றும் பகலென்றும் கொடுத்து 7 லோகத்தை 3ஆக பிரித்து அதலை சுதலை ஆதி பாதாளம் 3 உலகத்தை படைத்தார். அதலை சுதலை என்றால், அதலை என்றால் ஆகாயம், ஆதிவள்ளி, கைலாசம். சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. ஆமா, நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்கு. என்ன உலகம் இருக்கு? அதுல தாமியா பின்னால வாழ்முளைச்சவன் பூரா இருக்கான். பின்னாடி பின்னாடி ஒண்ணுக்கும் வால் இல்லையா? எல்லாத்துக்கும் எத்தாத்த நடுவ வால் இருக்குது, என்ன வால் இல்லைங்க? அந்த ஆதி பாதாள லோகத்திலே அங்கே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னே 10-16 வயதாதி 10-16 வயதாதி பட்டமாலை சூட்டி கொண்டு பவள கண்ணியமான முடித்து அரசாண்டு வாரா அரசாண்டு வரவோ ஒரு நாள தனமானே அங்கே என்ன ஏது நடக்குதா? அசுரனான வல்லரக்கே ஆரிலொரு கடமை வாங்கி அசையாத நல்ல மணியும் கட்டி மணியும் கட்டி
மனுநீதி தவறிடாமல் அசுரனான வல்லரக்கு மங்களம் ஆண்டு வாரார் ஆண்டு வரும் நாளையில 56 அரசரெல்லாம் அசுரனான அரக்கனுக்கு பகுதி கொண்டு கொடுப்பாரு பாதம் தொட்டு பாதம் தொட்டு கொண்டு கொடுப்பார்கள் எரிசா கொண்டு கொடுப்பார்கள் கரமெடுத்து வணங்குவார் கரமெடுத்து வணங்குவார் கொண்டு கொடுப்பார்கள் கால் பிடித்து வணங்குவாரான் தான் என்ற அகந்தையாரே அசுரனான வல்லரக்கு ஆவணி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் இந்த அசுரனாகப்பட்ட அரக்கனுக்கு பகுதி கொடுத்தார்கள் பாதம் தொட்டு வணங்கினார்கள் இரிஷா கொடுத்தார்கள் இரு கரம் எடுத்து வணங்கினார்கள் கப்ப பணம் கொடுத்தார்கள் கால் பிடித்து வணங்கினார்கள் அசுரனாகப்பட்ட வல்லரக்க 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் வரி வட்டி இரிசா கிஸ்தி பணம் கொடுக்கும் போது அசுர அரக்கன் தான் என்கின்ற அகம் வந்து விட்டது அவன் தான் என்கின்ற அகந்தையோடு எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா அசுரனாகப்பட்ட வல்லரக்க அவன் பகவானே நினைக்க மாட்டான் பஞ்சாஜராணியமான் சிவனார நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் திருநீரு பூச மாட்டான் கொடுங்கோடு ஆட்சி எல்லாம் கொடுமையுடன் செய்து வாரான் அசுர அரக்கன் ஆண்டவன் சிவனார நினைத்தானா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் பகுதி கொடுத்த உடனே ஏன் அரக்கனுக்கு அகம் வருது அகம் அகம் வந்தா என்னத்துக்கு ஆகும் அழிஞ்சு போவோம் ஆகா அதாவது ஆண்டவன் சிவனாரை நினைத்தானா திருநீர் சிவனாரை நினைத்தானா பஞ்சாஜரம் அணிந்தானா பகவானை நினைக்கவில்லை பஞ்சாஜரம் அணியவில்லை சிவனாரை நினைக்காமல் திருநீர் பூசாமல் அசுர அரக்கன் தான் என்கின்ற அகத்தோடு அரசாள ஆரம்பித்தார் தான் என்கின்ற அகத்தோடு அரசாண்டு வந்தாமனாவை நாட்டில் மழை பொழிமாயா என்னைக்கு போய் பாவி சண்டானே சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்றைக்கே பஞ்சங்கள் வந்து சேர்ந்து விட்டது அசுர அரக்கனுடைய ஆட்சியில எப்பேற்பட்ட பஞ்சம் வந்து சேர்ந்தது தெரியுமா சாரமழை பொழியலைய சாரமழை பொழியலைய சாரமழை பொழியலைய பொழியல சரமழகு விளையலைய சரமழகு விளையலைய சரமழகு விளையலைய விளையலையே
தண்டல் வீசலைய மழை இல்ல காரணத்தால் அரகனோட ஆட்சியில பஞ்சமான பஞ்சமையா பஞ்சமான பஞ்சமையா கடிய கொடிய பஞ்சமாச்சு கடிய கொடிய பஞ்சமாச்சு ஆமா ஆமா கடிய கொடிய பஞ்சத்தில் 56 அரசர் இந்த அசுரனான அரக்கனுக்கு ஒரு நாளதனமதி அந்த பகுதி கொண்டு பாதம் தொட்டு இருசா கொண்டு கொடுக்கலைய ஏவிய சொற்கள் கேட்கலைய அப்பேற்பட்ட பஞ்சத்திலே சாரமழை பொழியல சரமிளகு விளையல காலமழை பொழியவில்லை காடுகரை விளையாமல் அப்பஞ்சமனா பஞ்சம் கடிய கொடிய பஞ்சமாச்சு தாலி வித்தும் பீலி வித்தும் பிள்ளைய விலை கொடுத்து வாங்கி ஒன்னும் பஞ்சம் தீரல பசியினுடைய கொடுமையாலே அவத்திக்கீரை கூட பஞ்சமாயி போச்சு அப்பேற்பட்ட பஞ்சத்தில அசுரனாகப்பட்ட வல்லரக்கே பணப்பட்டிய பார்க்கானா பணமெல்லாம் குறைஞ்சி போச்சு பொக்கிஷத்தை பார்க்கானா அங்க பொருட்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு களஞ்சியத்தை பாப்பானா மனமதில எண்ணுதான் அசுரனான வல்லரக்கே ஐயா 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 பணப்பெட்டிய போய் திறந்து பார்க்க பணமெல்லாம் குறைஞ்சி போச்சு பொக்கிஷத்தை பார்க்க பொருட்கள் எல்லாம் குறைஞ்சி போச்சு களஞ்சியத்தை பார்த்தா கச்சனா காலி ஆகி போச்சு ஐயா அவனி பூவனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் நமக்கு பகுதி கொடுக்கலையே பாதம் தொட்டு வணங்கலையே இரசா கொடுக்கலையே இருகரம் எடுத்து வணங்கலையே கப்ப பணம் கொடுக்கல நம்மளை கால் பிடித்தும் வணங்கலையே இருந்தாலும் வரி வட்டி கிஸ்தி இருசா பணம் தரலிய என்று மனதில் எண்ணே அசுரனாகப்பட்ட வல்லரக்க அவன் மந்திரியை வரவழைத்தான். ஏய் மந்திரி, அவனி போனா 56 அரசரிடமும் சென்று நீ போய் வரிப்பணம் வட்டிப்பணம் கிஸ்திப்பணம் இருசா பணம் வாங்க வேணும் என்று சொல்ல மந்திரி பார்த்தார். ஐயையா, பாவி சண்டாலையும் போனாலும் கொல்லத்தான் போறான், போவாட்டலும் கொல்லத்தான் போறான், அதனாலே நம்ம போயிட்டு தான் வருவோமே என்று மனமதில் எண்ணிக்கொண்டு அவன் எங்கே எங்கே வாரானானா அரக்கனோட மந்திரியும் அவன் ஓட்டமும் நல்ல பெருநடையும் ஓடோடி வாரானே வாரானே வாரானே
56 அரசரிடும் ஐயாவே ராஜமன்னா இந்த நோட வார்த்தை எங்க மன்ன வல்லரக்கு உங்களோட இடமதிய வரி பணம் வட்டி பணம் இருஷாப்பானோ வாங்கி வர சொன்னார மந்திரியும் கேட்ட போது சுரரெல்லாம் ஏது சொல்வார் ஏது சொல்வார் ஏது அவனே போனா 56 தேசத்து அரசர்கள் இடத்திலே சென்று அரக்கனோட மந்திரி பார்த்தார். ஐயா ராஜாதி ராஜர்களே ராஜ மாத்தாண்டர்களே எங்களுடைய மன்னன் உங்களோட இடமதில வரி பணம் வட்டி பணம் கிஸ்தி பணம் இருசா பணம் வாங்கி வர சொன்னார் என்று சொல்ல 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் பார்த்தார்கள். உடனே பார்த்து ஏய் மந்திரி உன் மன்னனும் ஒரு நாட்டு மன்னன் நாங்களும் அவனி போனா 55 தேசத்து அரசர்கள் இருக்குகிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு நாட்டு மன்னனுக்கு நாங்கள் ஏனப்பா கொடுக்க வேணும்? ஏன் வரி கொடுக்க வேணும், வட்டி கொடுக்க வேணும், கிஸ்தி ஏன் கொடுக்க வேணும்? அடே மந்திரி உன் மன்னனிடத்துல போய் சொல்லு வானம் பொழிகிறது பூமி விளைகிறது ஏன் கொடுக்க வேணும் வரி வட்டி கிஸ்தி? எந்தனுடன் வயலுக்கு வந்தானா களபறிக்கும் பெண்களுக்கு மற்றளரைத்து கொடுத்தானா மாமனா மச்சானா? துடிக்கிறது மீசை என் நாட்டு மக்களின் பாஷா. உன் மன்னனிடத்துல போய் சொல்லு தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? ஏ மந்திரி போடா போடா மந்திரிய போடா போடா மந்திரி மன்னனிடம் போய் சொல்லு உனக்கு மண்டபலாம் இருந்தோதான் மல்லேக்கே வரவன் சொல் நெஞ்சு பலம் இருந்தோதான் யுத்தத்துக்கு வரவன் சொல் மல்லு கோடி நாட்ட சொல் மல்லு செய்ய யுத்த கோடி